ஹலோ ஆல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் என்னன்றதான் பார்க்க போறோம். இந்த ஷீட் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். இப்போ உங்களோட நேம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த கொஸ்டின் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாவே உங்களோடது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி நியூ டேப்ல பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, ஒரு கொஸ்டின் டவுன்லோட் ஆயிடும். அந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது இங்க வந்துடும். ஓகேவா? செகண்ட் ஆன்சரை காப்பி பண்ணி சேம் டேப்ல பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் டவுன்லோட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சரும் இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, L1ல தான் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். L2ல போயிட்டு ஐட்டம் ஐடி. ஸோ உங்களுக்கு இந்த லைன் தான் உங்களுக்கு ஃபுல்லான்னு சொல்லியாச்சா? இப்போ ஐட்டம் ஐடி இதோ இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லைனோட ஐட்டம் ஐடி காப்பி பண்ணி உங்க நேம் இருக்கிற இடத்துல உள்ள ஐடி காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் இதுல பேஸ்ட் பண்ணிடணும். அடுத்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஐடியும் காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். நீங்க என்னைக்கு இந்த ஒர்க் பண்றீங்களோ அந்த டேட்டை நான் இப்போ 5/5/2024 போடுறேன். நீங்களும் இதே மாதிரி தான் டேட் போடணும். 5ங்கக்கா ஜஸ்ட் 5ன்னு போடக்கூடாது, ஸ்லாஷ் போடக்கூடாது, டாட்லாம் கேட்கக்கூடாது. இப்படிதான் நீங்க டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து இஸ் த கொஸ்டின் ரிலவெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து மேக்ஸ் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து மேக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஆமா அப்படின்னா நீங்க 10 கொடுக்கணும், இல்ல அப்படின்னா 0 கொடுக்கணும். ஓகேவா? இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எஸ்னா நீங்க அதை கொடுத்துட வேண்டியதான், இல்லைன்னா 0 கொடுக்கணும். இப்போ மேக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 10 கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த கொஸ்டின் வந்து சொல்யூஷன் கரெக்ட் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ரெண்டு இதையும் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஆன்சரும் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்த்தா போதும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆன்சர் தான் இருக்கு. நான் வந்து ஸோ 10ன்னு கொடுத்துறேன். ஓகேவா? இல்லை ஏதாவது பிளகரிசம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ 10ன்னு நான் கொடுத்துட்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆமாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் 10 கொடுத்துட்றேன். பிக்சர் கிளியரா இருக்கா? கிளியர்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்யூஷனை பார்த்து படிச்சுக்கிற அளவுக்கு கிளியரா இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் அப்படிதான் இருக்கு. அவங்க 5 மார்க் கொடுத்துருக்காங்க, ஆனால் 5 கொடுத்துட்றேன். அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்க ஃபுல்லா போடணும். இப்போ வந்து கொஞ்சம் கிளியரா இல்லை, நான் 3 கொடுக்குறேன் 2 அப்படிலாம் கொடுக்கூடாது. எஸ்னா அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர், இல்லைன்னா 0 கொடுக்கணும். ஓகேவா? அப்ப நான் 5 கொடுத்துறேன். சொல்யூஷன்ல இதுக்கு ஹேண்ட் வந்து கிளியரா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு சொல்யூஷன் கிளியரா இருக்கான்னு பார்த்தா போதும். ஸோ இது கிளியரா தான் இருக்கு, அதனால நான் 10 கொடுத்துட்றேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களா, ஃபார்மலா தான் பேசுறாங்களா, ஃபார்மல் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, மறுபடியும் L1 போயிட்டு இங்க ஐஎல் ஐடின்னு இருக்குல்ல, உங்களோட நேம்க்கு நேரம் உள்ள ஐடி காப்பி பண்ணிக்கோங்க. நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதுல லாகின்ல அந்த நீங்க காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். நீங்க எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க வந்து அண்டர் ரிவ்யூ அப்படி இல்லைன்னா அச்சீவ் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட கொஸ்டின் எப்போ சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் போஸ்டர் டைம் வந்து 23/4/2024 சொல்லியிருக்காங்க. அப்போனா நீங்க 23 போடலாம். நான் ஃபர்ஸ்ட் இதுல தேடுறேன். ம் 23 கொஸ்டின் இதுல இருந்து வருது. ஸோ அவங்க வந்து பேப்பர்ல இப்படிதான் கொஸ்டின் எழுதிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் இல்லை. நான் அடுத்த பேஜ் போறேன். இது இல்லை, இது இல்லை. இப்போ இது வரைக்கும் தான் 23 இருக்கு. இங்க இல்லாதனால நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் அண்டர் ரிவ்யூ போறேன். இதுல 23ல பாக்குறேன். இப்போ இங்க கொஸ்டின்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த கொஸ்டினும் இதுவும் நான் ஒண்ணா, இந்த கொஸ்டின் இதுவும் ஒண்ணான வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கொஸ்டினும் சேம் தான். இப்போ நான் இந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ண போறேன். ஓப்பன் பண்ணதும் எப்பவுமே உங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கப்புறம் நான் 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து
சொல்யூஷன்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மெசேஜ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். இன்கேஸ் அவங்க வந்து எழுத டைம் ஆகுது 5 to 7 மினிட்ஸ் தாண்டி ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஃபார்மல் மெசேஜ் போடணும். இல்ல அவங்க அதுக்குள்ள பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அந்த மாதிரி மெசேஜ் போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து 4 மினிட்லயே அவங்க வந்து சொல்யூஷனை போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கான சொல்யூஷன் புரியுதா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க ரேட் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது உங்களோட சொல்யூஷன், என்னோட சொல்யூஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங்ல உங்களோட ரேட்டிங் என்னவோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணிருக்க எல்லா மெசேஜுமே ஃபார்மல் மெசேஜ் தான். நான் அப்ப இங்க என்ன பண்றேன், ஃபார்மலுங்கிறதுனால 10 கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கடுத்து 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள அவங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ்னா 2 to 3 மினிட்ஸ் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் வரை நம்ம மேக்ஸிமம் பார்க்கலாம். 50, 54, 55. ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இங்க வந்து நம்ம 10 போட்டுறோம். அதுக்கடுத்து டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சொல்யூஷனுங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்டோ இல்ல ஸ்டாஃபோ வந்து அந்த சேட்டை முடிச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க சேட் வந்து எண்ட் ஆயிருக்கு. அதனால இங்கேயும் நம்ம 10 கொடுத்துடுறோம். ஸ்டாஃப் இந்த கொஸ்டினை கேட்டதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் புரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாஃப் போயிருந்தாவோ இல்ல வந்து ரிப்ளைவே பண்ணாம, ஸ்டூடெண்ட்ஸ் சைடு பிரச்சனை கிடையாது. ஸ்டூடெண்ட் எந்த ரிப்ளையும் பண்ணல அப்படின்னா ஸ்டாஃபால வேற வழி கிடையாது. அவங்க வந்து நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்க போயிடுவாங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் எனக்கு புரியல அப்படி ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்க, அப்படி சொல்லி ஸ்டாஃப் வந்து ரிமூவ் ஆகுறாங்க, அதாவது சேட்டை விட்டு வெளியாகுறாங்க அப்படின்னா நீங்க அங்க வந்து 5 கொடுக்க 10 கொடுக்க தேவையில்ல, 0 கொடுத்துருங்க. இப்போ அவங்க வந்து கரெக்டா அந்த மாதிரி கேட்டுக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணல. ப்ளூ டிக் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணல, அதெல்லாம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து ரிவ்யூ, அதாவது 5 ஸ்டார் ரேட்டிங்காக ஸ்டாஃப் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இங்க வந்து அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங்காக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல 5 போட்டுறோம். அதுக்கு அடுத்து கொஷின் போஸ்டர் டைமும் ஆன்சர் போஸ்டர் டைமும் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுல கொஷின் போஸ்டர் டைம் 23 ஏப்ரல் 8:48. நீங்க என்ன பண்ணும், இந்த இடத்துல போய் கொஷின் போஸ்டர் டைம்ல பாத்தீங்கன்னா 23 ஏப்ரல் 20னா 8 8:48. ஸோ டைம் கரெக்டாக தான் இருக்கு. அதே மாதிரி சொல்யூஷனோட டைம் 23 ஏப்ரல் 8:54. ஸோ சொல்யூஷன் டைம் 23 ஏப்ரல் 8:54. ஸோ ரெண்டு டைமும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆடிட்டிங்ல போய் இங்கே நம்ம 5 கொடுத்துறோம். அவங்க கரெக்டான போர்ட்டல்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா போர்ட்டலோட நேம், லாகின் நேம் வந்து கொடுத்துருக்காங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த போர்ட்டல்ல மை ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வருது நேம். இந்த நேமும் இதுல இருக்கிற நேமும் கரெக்டான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஆடிட்டிங் டூல போய் அங்கேயும் 5 கொடுத்துரு. அவங்க கரெக்டான போர்ட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த நேம் தான் அங்க போர்ட்டல்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. இல்ல அங்க வந்து அந்த கரெக்டான நேம் இல்லைன்னா அந்த உங்களோட போர்ட்டல்ல இங்க என்ன நேம் இருக்கோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்ல கரெக்டா தான் இருந்துச்சுன்னா அந்த காலத்தை விட்டுருங்க, நெக்ஸ்ட் காலம் போயிடுங்க. இப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா டூப்ளிகேட் என்ட்ரினா என்னன்னா, இப்போ வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சேம் இதே கொஸ்டினே இன்னொரு தடவை இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு இதுக்கு மட்டும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு ரெண்டாவது இதுக்கு உங்களுக்கு 2 டைம்ஸ் பண்ணிருக்காங்க 3 டைம்ஸ் பண்ணிருக்காங்க, ஒரு இதை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே நீங்க டூப்ளிகேட் என்ட்ரியில இந்த இடத்துல எஸ்ன்னு போட்டுருங்க, இந்த எல்லா காலத்தையும் விட்டுடுங்க. இப்போ அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்கிறதுனால ஒரு என்ட்ரி தான் இருக்கிறதுனால நம்ம இங்க எஸ் மட்டும் கொடுக்கணும், நோ மட்டும் கொடுக்கணும். ஏன்னா டூப்ளிகேட் என்ட்ரி கிடையாது, ஒரு தடவை தான் இருக்குது. இதே கொஸ்டின் உங்களுக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்துல இது எதையுமே இந்த இடம் எதையுமே ஃபில் பண்ணாம இந்த இடத்துல நீங்க எஸ் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் நேம் கேட்போம், உங்களோட நேம் இங்க இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னா உங்களோட கொஸ்டின் இது ஃபுல்லா சேம். நீங்க இதுக்கு நான் முன்னாடி என்ன சொல்லணும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட்